Hi, my beautiful friends. Welcome back to Soul Spa. I'm so happy. Okay, that entry was a little dramatic. எனக்கே தெரியும் கொஞ்சம் அது dramatic இருந்துச்சு அந்த entry, but that was just a spontaneous move to welcome you guys to my channel. So மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப happy. This year I have made a promise to myself to be more consistent in uploading videos in Soul Spa channel. ஆக்சுவலி இந்த சேனல் ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2017, மோர் தென் 3 years. 2017 ஜான்வரியில் ஆரம்பித்தேன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்தேன் இன் அப்லோடிங் வீடியோஸ். அப்போ என்னோட objective வந்து டு அப்லோட் மென்டல் ஹெல்த் வீடியோஸ் பிகாஸ் ஐம் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் பை ப்ரொஃபஷன். ஸோ அதுதான் என்னோட மெயின் எய்மாக இருந்துச்சு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் மேக்கிங் தோஸ் வீடியோஸ் எனக்கு நிறைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு கண்டென்ட்டாக அதை போஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப குழப்பம் இருந்துச்சு. லைக் லைஃப் ஸ்டைல் பற்றி, ப்ரொடக்டிவிட்டி பற்றி, ஃபுட், ட்ராவல், பெட்ஸை பற்றி, இந்த மாதிரி எக்கச்சக்க ஐடியாஸ் இருந்துச்சு மண்டக்குள்ளே. பட் இதெல்லாம் போடலாமா சோல்ஸ் பால, இல்லை வேற ஒரு சேனல் ஆரம்பிக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்போ ஒரு சேனல் பில்ட் பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம்னு எனக்கு தெரியும். ஸோ இன்னொரு சேனல் எப்படி நான் ஆரம்பிக்க? ஸோ ஐ ஃபெல்ட் ஆஃப்டர் திஸ் ஆல் தீஸ் கன்ஃபியூஷன், ஆல் தீஸ் இயர்ஸ், இப்போ நான் ஒரு பாயிண்ட்ல இருக்கேன் தட் வை நாட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இந்த சேம் சேனல் இட் செல்ஃப். ஒரு அளவுக்கு மேலே ஆடியன்ஸ் க்ரோ ஆனதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க என்ன அவங்களுக்கு கண்டென்ட் பிடிக்கும், என்ன பிடிக்கல, என்ன நிறைய பார்க்க விருப்பப்படுறாங்க. ஸோ ஐ திங்க் ஐம் ஜஸ்ட் கோனா லெட் லூஸ். கொஞ்சம் நான் என்னையே கொஞ்சம் ஃப்ரீ படுத்திக்க போகிறேன். அண்ட் வாட் எவர் எக்ஸைட்ஸ் மீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் மீ ஐம் ஜஸ்ட் கோனா போஸ்ட் இட் த்ரூ சோல் ஸ்பா சேனல். அண்ட் இந்த இப்போதைக்கு நான் என்ன நினச்சி வச்சுருக்கேன்னா, அகேன் மென்டல் ஹெல்த் டாபிக்ஸ், இன்னர் ஹீலிங் டாபிக்ஸ், food, travel, pets, anything that interests me, productivity பற்றி, லைஃப் ஸ்டைல் பற்றி, anything that excites me இந்த சேனலில் நான் போட போகிறேன். And if that interests you, please consider subscribing to this channel. So anyways, back to the plot. So இன்னைக்கு February 14th, happy Valentine's Day you guys. Valentine's Dayன்னு பார்த்தாலே எனக்கு பல மெமரிஸ், பல விஷயங்கள் ஞாபகம் வருது. இனிஷியல் டேஸ்லாம் வில் பி லைக் ஹூ இஸ் ஆர் வேலண்டைன், நம்ம வேலண்டைன் எப்போ வருவாங்க செலிப்ரேட் பண்ண. அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு என்னோட வேலண்டைன் கிடச்சிருச்சு. ஐ ஃபெல் இன் லவ் அண்ட் ஹீ பிகேம் மை ஹஸ்பண்ட். வி ஸ்டில் செலிப்ரேட்டிங் வேலண்டைன்ஸ் டே ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ் இன்ஃபேக்ட். பட் வென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அபவுட் செல்ஃப் லவ் ஜர்னி, என்னோட எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி படிக்கும் போது செல்ஃப் லவ் ஜர்னிலாம் கொஞ்சம் நான் டிஸ்கவர் பண்ணும் போது, ஏன்னா நான் நேசிக்கிற ஒரு ஜேர்னியில் இறங்கும் போது, இந்த லாஸ்ட் 2-3 years, especially on Valentine's Day, I'm just pampering myself for the self மாதிரி ஒரு ரிச்சுவல்னா, ஜஸ்ட் எனக்காக ஒரு செல்ஃப் ட்ரீட்மெண்ட் மாதிரி, ஒரு செல்ஃப் பேம்பரிங், ஒரு செல்ஃப் லவ் ரொட்டீன் மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பண்ணி பழகிட்டேன் இந்த 2-3 வருஷமா. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ வீடியோ கோயிங் டு பி showing you exactly that. In the Valentine's Day Nikki 2021 February 14th Nikki, I'm just going to take a little bit extra time for myself, pampering myself and treating myself. And maybe you can also grab some inspiration to treat yourself well on this day. இப்போ செல்ஃப் லவ் ஜேர்னி உங்களுக்கு ரொம்பவே புதுசு, நான் அப்படின்னா என்ன தெரியாது, பட் எங்கேயோ ஆரம்பிக்கணும் அப்படின்னா மேபி யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் செல்ஃப் பேம்பரிங் யுவர் செல்ஃப். மேபி தட் மைட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் யூ டு ரியலி டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். சில டைம் நம்ம அது பண்ணி கூட ரொம்ப வருஷங்கள் இருக்கலாம் நிறைய பெண்களுக்கு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்பிரேஷன் வீடியோ ஃபார் யூ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, லெட்ஸ் பிகின். ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோ நான் எடுத்ததே இல்லை. இது என்னோட மைண்டில் மட்டும்தான் இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கு. ரியல் பிக்சரில் இப்போ இதை எடுக்கும் போது, இதை முயற்சி பண்ணும் போது I'm feeling a little nervous, I'm feeling a little excited. But let's begin. Okay, the first step I'm going to do is hydrate myself. காலையிலேருந்து எனக்கு ரொம்ப தண்ணி தவிச்சிட்டே இருக்குது, குடிச்சிட்டே இருக்கேன், பட் தவிச்சிட்டே இருக்குது. பிகாஸ் போன வாரம் ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணதுனால ஐ திங்க் நான் நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வரல. பிகாஸ் we were out constantly, so I'm going to hydrate myself. Also, meanwhile, so இன்னைக்கு ஐ திங்க் ஹெட் டு டோ லைக் ஃபுல் பாடி பேம்பரிங், ஃபேஸ், பாடி, ஹேர் பேம்பரிங் பண்ணதுனால ஐம் கோயிங் டு அப்ளை சம் கோகோனட் ஆயில். ஸோ எப்பயுமே இந்த யூஸ்வலாக அந்த கோகோனட் ஆயிலாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு கோகோனட் ஆயில் தான் பெஸ்ட்டு பிடிக்கும். தட்ஸ் தி ஓன்லி ஆயில் ஐ ப்ராபப்ளி யூஸ் இன் மை ஸ்கேல்ப் த மோஸ்ட். ஸோ அதில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு சார்ட் ஆஃப் சாட்டை மாதிரி பண்ணி ஐ அப்ளை தட் பிகாஸ் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது. So that works really well for me. So I'm going to do exactly that. And போன வாரம் ஃபுல்லாக ஆயில் தடவாதனால ஃபுல்லாக சஹாரா டெசர்ட் ஆயிடுச்சு. I'm going to nourish my scalp right now. ஓகே, எண்ணெய் கொல்லி மாதிரி இருக்கு இப்போ, கம்ப்ளீட்லி ஆயிலி. ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் விடுறது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். யூ ஹாவ் டு மசாஜ் யுவர் ஸ்கேல்ப். நீங்களே உங்களோட மசாஜ் ஸ்கேல்ப் பண்ணும்போது ரொம்ப தெரப்யூட்டிக்காக இருக்கும். இட்ஸ் வெரி வெரி காமிங். அப்படியே உங்களோட ஸ்ட்ரெஸ்,
அந்த தட் ஹெட் ஏக்ஸ் அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும்ல பில்ட் பண்ணுவோம்ல ஓவர் த டேஸ் நிறைய விஷயங்கள் யோசிச்சு ப்ராசஸ் பண்ணி ஐ திங்க் அப்படி வேனிஷ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் when you're doing the scalp massage for yourself. உங்களோட நெயில்ஸ் உங்களோட ஸ்கேல்பில் படக்கூடாது, உங்களோட ஃபிங்கர் பெட்ஸ் மட்டும்தான் உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி யூ ஹாவ் டு மசாஜ் யூர் செல்ஃப். ஐ திங்க் இதுக்கு நான் தனியாக டெடிகேட்டட் வீடியோ போடுறேன் how you can do that because I love massages, I love giving massages. It's just like I'm so passionate about massages and everything. So சில சர்டன் பாயிண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணுன்னு இருக்குது, எந்த ப்ரெஷர் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ மேக் அ செப்பரேட் வீடியோ ஃபார் தேட். பட் ஃபார் நவ் யூ could probably do a self massage session for yourself. ஓகே, ஸோ இந்த மாதிரி பன் போட்டுக்கிறேன் பிகாஸ் ஆயிலியாக இருக்குது, மெஸ்டப் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னோட ஃபேஸ் ஃபோக்கஸ், என்னோட ஃபேஸ் கேர் பண்ண போகிறேன். என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் முன்னாடி உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன், வாட் ப்ராடக்ட்ஸ் ஐம் யூஸிங் இன் கேஸ் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் நான் இங்கே உட்காந்து வாஷ் பண்ண முடியாது, லைக் அ பியூட்டி பிளாக், ஐ ஹேவ் டு கோ டு தி வாஷ்ரூம். ஸோ யா, தீஸ் ஆர் மை ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போகிற கிளென்சர், செட்டஃபில்லோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர், ஃபேஸ் அண்ட் பாடி ஆல் ஸ்கின் டைப், அந்த வேரியண்ட்டில் இருக்கிறது. ஓ, திஸ் இஸ் லவ். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு வேரியண்ட் உள்ள ஒரு ஃபேஸ் வாஷோ இல்லை இன்னொரு பிராண்ட் நான் மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேனான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகம். பிகாஸ் இந்த ஐ டோன்ட் நோ இவ்வளோ வருஷம் இந்த ஃபேஸ் வாஷ் எங்கே இருந்துச்சு, இதில் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஆனால் ஏன் நான் அதை யூஸ் பண்ணலன்னு இருக்கு எனக்கு. என்னோடது எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின், சில டைம் இட்ஸ் லைக் காம்பினேஷன் டு ட்ரை, இட்ஸ் லைக் போத் வேரியண்ட். பட் திஸ் ஹேஸ் சூட்டட் மை ஸ்கின் லைக் நத்திங் எல்ஸ். ஸோ திஸ் இஸ் மை லவ் ஆக்சுவலி. ஸோ இதுதான் என்னோட ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணேன். இவ்வளோ பேசுகிறேன் இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி. ஓகே, ஸோ ஸ்க்ரப் பண்ண போகிறதுக்கு எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகிறேன் பிகாஸ் this is going to be the scrub because 1 week scrub பண்ணல. This is going to be from Mama Earth Coco Face Scrubன்னு ஒரு ஸ்க்ரப். இது வந்து ரொம்ப லக்ஸூரியஸான ஸ்க்ரப், ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ரொம்ப ஹார்ஷாக இருக்காது, இட்ஸ் வெரி ஜென்டில் ஆன் த ஸ்கின். இது எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், கொஞ்சம் மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஃபார் த பேக் ஐம் யூஸிங் திஸ் ப்ளம் கேமமைல் ஒயிட் டீ. இதுதான் நான் யூஸ் பண்ண போகிற மாஸ்க். இட் ரீட்டெயில்ஸ் ஃபார் ஹவு மச், ஐ திங்க் ஒரு 400-500க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நாள் உங்களுக்கு வரும். அண்ட் கோவாலாம் போயிட்டு ஐ பீன் லைக் ரியலி டேன், ரொம்ப டேன் ஆகிட்டேன். லைக் ஐ லுக் லைக் அ ஃப்ரைங் பேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் ஐ டோன்ட் கேர். லைக் கோவாக்கு போகும்போது இந்த டேனிங் பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை. I was just there to enjoy. So I'm going to use this face mask. This is like a glow getter face mask. So instantly உங்களுக்கு ஒரு glow இருக்கும், அந்த tan கொஞ்சம் போகும். So this is what I'm going to do. I'm going to quickly do this and come back. Ta-da! I'm back. ஸோ என்னோடய ஃபேஸ் மாஸ்க் ஆன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னோட பாடி கேருக்கு போக போகிறேன். ஸோ சென்ஸ் டேன் ஆகிருக்கிறதுனால ஹோம் ரெமெடி தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு கடலை மாவு யூஸ் பண்ணலான்னு யோசிச்சேன், பட் கடலை மாவு என்கிட்ட இல்லை. ஸோ I'm going to go ahead with curd and tomato. ஸோ இதை வந்து நான் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி I'm just going to apply it in my hands, arms, feet and legs and 20 minutes கூட chill பண்ணிவிட்டு I'll see you later. Okay, so full body pack போட்டாச்சு. You can see that. ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் I'm just going to read a book. இப்போ கரண்ட்டாக ஒரு புக் படிச்சுட்ருக்கேன். அதுக்கு பேர் ஹார்ட் வைரிங் ஹாப்பினஸ் பை ரிக் ஹான்சன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த புக். ஸோ I just started like 2 weeks back போயிட்டுருக்கு. என்னன்னு தெரியல, சும்மா கூட நம்ம புக் படிக்க மாட்டோம், பட் இந்த மாதிரி மாஸ்க்லாம் போட்டுட்டு எனக்கு என்னன்னு தெரியாது, ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறத விட I just wanted to sit down and read. That's just like so weird to me sometimes. எனக்கே அதை பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது, பட் அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். So I'm just gonna chill out and I'll see you later. ஓகே, ஸோ மீன் வயல் காஞ்சிருச்சு, ஹீட்டர் போட்டிருக்கேன், குளிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரெஸ்ஸை முன்னாடியே எடுத்து வச்சா ஒரு எக்ஸைட்மெண்ட் தோன்றலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சுற்றிட்டு இருக்கேன். ஓகே, குப்பையாக நான் அதை எதிர்பார்க்கல. ஏன்னு தெரில, எப்பயுமே நமக்கு ஏன் ட்ரெஸ் எவ்வளோ வாங்கினாலும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். அது டூ ஆல்சோ மென் ஃபீல் த சேம் வே ஆர் இஸ் இட் ஓன்லி அஸ் ஹூ ஆர் ஆல்வேஸ் ஃபீலிங்? இப்போ தான் கோவாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 ட்ரெஸ் வாங்கினேன், பட் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் அதெல்லாம் போட்டாச்சு, புது ட்ரெஸ் எதுவுமே இல்லையா, அப்படி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. பட் யா, ஐம் ஜஸ்ட் கோனா ட்ரை சர்ச்சிங் எனி, எப்பயோ அந்த புதுசாக ரீசெண்டாக வாங்கின ட்ரெஸ் ஏதாச்சும் சர்ச் பண்ண முடிஞ்சால் பெட்டில் வச்சுட்டு I'm going to take a bath and I'll see you after the shower. Okay, I'm back from that wonderful warm shower. 20 minutesக்கு சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ நாள் ஆச்சுல, மைண்ட்ஃபுல்லாக கூட சில டைம் குளிச்சு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் எனக்கு இன்றைக்கி இருந்துச்சு. I was so nice. ஷவரில் அப்படியே மைண்ட்ஃபுல்லாக குளிச்சுட்டே இருந்தேன், என்னை மெய் மறந்து. அண்ட் இப்போ கொஞ்சம் தலையை காய வச்சுட்டு just gonna do a little bit of sparkling makeup and just light makeup, and then probably இன்னைக்கு என்னோட ஃபேவரட் பிளேஸ்க்கு போக போகிறேன், PVR Market City. That's one of my most favorite spot in Bangalore. Probably அங்கே செலிப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குன்றது என்னோட assumption. Let's see.
everyone, तुझे कितना Alright, hi you guys. I'm back from PVR. நான் சொன்ன மாதிரி பிவிஆரில் பயங்கரமான செலிப்ரேஷன். ஐ டோன்ட் நோ எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, எத்தனை ஹியூமன் பீங்ஸ் அங்கே இருந்தாங்கன்னே தெரில. சூப்பராக இருந்துச்சு. பாலிவுட் டிஜே அங்கே போட்டுட்டு இருந்தாங்க. எவ்ரிபடி வே டான்சிங். ஐ வாஸ் டான்சிங் லைக் அ மேட் விமன். ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப் தரியலி டுடே. வா, இட் வாஸ் ஸோ நைஸ், இட் வாஸ் ஸோ நைஸ். கலெக்டிவாக அந்த எனர்ஜியோட அந்த அந்த பாட்டில் டான்ஸ் ஆடுற ஒரு எனர்ஜைசிங் ஃபீலிங்கே தனி. தட் இஸ் சம்திங் தட் I cherish in my life so much. So, anyways, so அதெல்லாம் முடிஞ்சிச்சு. We came back home with we just ordered something. Chic roll order பண்ணியிருக்கோம் in our favorite restaurants here. So we're just gonna have some dinner and I'm gonna chill for a while. தூங்கணும், நாளையிலேருந்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது. Tomorrow is Monday. I think after so long I'm starting to work again. And initially I'm just going to perform a little 5 or 3 minute compassionate meditation. So that is something that I started recently. கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஆங்ஷியஸாக இருக்கேன். அண்ட் ஹவ் பீன் லைக் அ லிட்டில் ஹார்ட் ஆன் மை செல்ஃப். ஸோ இந்த கம்பேஷனேட் மெடிடேஷன் எனக்கு பண்ண இன்னும் நான் கைண்டாக இருக்கிறதுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் நான் கொஞ்சம் என்கிட்ட அன்பாக இருக்கிறதுக்கு திஸ் மெடிடேஷன் ரியலி ஹெல்ப்ஸ் மீ டு கிரவுண்ட் மை செல்ஃப் அண்ட் be more open and connected with the self. ஸோ அதை நான் பண்ண போகிறேன். கம்பேஷன் மெடிடேஷன் ஒன்றும் கிடையாது. மெடிடேஷன் நார்மலாக எப்படி பண்ணுறோம் அது கூட ப்ளஸ் கம்பேஷனேட்டான அஃபர்மேஷன்ஸ் வச்சு பேர் பண்ணி இதை மெடிடேஷன் பண்ணுறது தான். ஸோ இப்போ நீங்கள் கம்பேஷனேட் மெடிடேஷன் உங்களுக்கு கற்றுக்கணும் பண்ணணும் அப்படின்னா லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ் பிலோ. நான் அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணுறேன். கம்பேஷன் மெடிடேஷன் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி பிகினர்ஸ் லெவலில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது. ஸோ தட் பீங் செட், that's it for today. I'm just going to remove my makeup, pajamas la poite. And yeah, meanwhile I didn't show you my dress at all. Like this was something that I chose today. Konja bright, something that's more vibrant, something that's my vibe today. So அந்த மாதிரி dress தான் நான் choose பண்ணேன். Obviously this is not very brand new, but this was in my closet and I really love this top with some frill skirt. So that's it. I'll just post a picture here so that you can see how my outfit looked. பட் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அகெயின். I'll see you soon in another video. Bye.